அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லாஹு அக்பர், நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சார் கம் இன் நபில். நாம தேடிட்டு இருந்த அந்த வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வழியை கண்டுபிடிச்சிட்டியா? This is wonderful news, my boy. This is wonderful news. வேற ஏதாவது பாத்தியா? வேற எதையும் பார்க்கல. I see. Okay, my boy. வா போலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. மரம் ஏறாம தேர் எடுக்க முடியுமா? எப்படியோ கஷ்டப்பட்டதுனாலதான் புதையல கண்டுபிடிச்சோம். ஜாலிதான். அவசரப்படாது. நாம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். எதையும் நேர்ல போய் தெரிஞ்சுக்காம ஒரு முடிவு வரக்கூடாது. முதல்ல அங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மிஸ்டர் ரிச்சர்ட். நிச்சயமா அது நாம தேடி வந்த புதையலா தான். ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மிஸ் லாரன்ஸ். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன டேலோஸ்ங்கிற மந்திரவாதியோட மம்மியும் இதே ஏரியாவில தான் இருக்கிற கல்வெட்டுல எழுதப்பட்டது. இந்த இடத்துல புதையல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த டேலோஸோட மம்மி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க மம்மியோ இல்ல புதையலோ ஏதாவது ஒண்ணு இருந்தா சரி. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் தான் சார். கமன் நபி, நீ வா. இறக்குங்க இறக்குங்க. மெதுவா இருக்குங்க, மெதுவா. மெதுவா. ரிச்சர்ட் சார், என்னால வர முடியல, மாட்டிக்கிட்டேன். நீங்க பார்சன்ஸ் குனிஞ்சு மெதுவா வாங்க. குனியிற மாதிரி அவர் உடம்பு இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அப்பா இந்த சமத்துக்கு பின்பக்கம் புதைக்கிற இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். வழியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் யாராலையும் இது திறக்கப்படல. நாம தான் திறக்க போறோமா? அப்படித்தான் நினைக்கிறேன். நாம அதிர்ஷ்டக்காரங்க. இது அதிர்ஷ்டம் இல்ல, பயப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்றீங்க நீங்க? அவர் சொல்றது சரிதான். இதுக்கு பின்னால புதையல் இருக்காது, வேற எதையும் ஒன்னதான் புதைச்சா. அதுல என்ன எழுதிருக்கு? கவனிக்கவும். இதை தாண்டி யாரும் உள்ளே நுழைந்தால் அவர்கள் இங்கிருந்து உயிரோடு திரும்பட்டார்கள். வந்த வழியே திரும்பி விடுங்கள். ஆபத்தை விலை கொடுத்து வீணாக வாங்காதீர்கள். இங்கே ஒரு கொடிய மந்திரவாதி புதைக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது அந்த டேலோஸோட மம்மியா? ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரியும் இருக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறது அந்த டேலோஸோட மம்மியா? ஆமா, இங்க இருக்கிறது டேலோஸ் தான். Shall we begin? History beckons. No, that's sacrilege. We are archaeologists. We are not grave robbers. Now be careful. Whatever you say, Sir Richard. இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். கிடைக்கிறத பாதி அடிக்கிறது. என்னமோ வெளியே வர மாதிரி இருக்குல்ல? ஏதோ காத்து மாதிரி இருக்கு.
Day 262. 9 months of digging and finally an entrance has been discovered. But who would be there? இங்க புதையல் எடுக்க வந்த உங்க தாத்தா திரும்பி வரல. ஆனா நாம வந்திருக்கிறது அவர் எழுதி வச்ச டேலோஸ்ங்கிற மம்மியை பத்தி ஆராய்ச்சி பண்ண. இதுல நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். இத கண்டுபிடிக்க உங்க தாத்தா டேலோஸ பத்தி கல்வெட்டுல படிச்சு எழுதி வச்சிருந்த அந்த டைரி தான் நமக்கு வழிகாட்டி இருக்கு. கமே இத பாரு, இந்த கிளாக் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார், நான் உன் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா? நீ ஒரு முக்கியமான தேதி நினைச்சிட்டு இருக்க. என்ன தேதி நினைச்சிட்டு இருக்கேன்? முக்கியமான தேதி ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் 20th. அது என் தாத்தாவோட பர்த்டே. யார் உனக்கு சொன்னா? அத நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஆனா ஏதோ ஒரு வித சக்தி வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. சும்மா ஏதோ ஒரு யூகத்துல சொல்றது சில சமயம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடும். இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஓகே சாம், உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் பெல்ட் போட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம போய் ரிசர்ச் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. Jeez. We go in 1 hour. This is Operation Control. நான் பேசுறது கேக்குதா? Mr. Bradley, trip எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு ப்ரொஃபசர். இட்ஸ் a wonderful result. எங்க விஷுவல் கிளியரா இருக்கா ப்ரொஃபசர்? கரெக்டா நீங்க சொன்னபடி இருக்கோம். Thank you, Dr. Claire Montroni. விஷுவல் எல்லாம் கிளியரா இருக்கு. Bradley, உங்க இமேஜ் ஸ்டெபிலைசர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஏற்கனவே இங்க வந்த உங்க தாத்தாவோட கோடாலின்னு நினைக்கிறேன். We're through the seal. The inner chamber. It's at least 100 meters wide. Shit. What is it? What have you found? இப்படி ஒரு காட்சியை பார்ப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி எக்ஸலென்ட். உள்ள நிறைய டெட் பாடி சுரஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் உண்மைதானா?
நிறைய பேரை புதைச்சிருக்காங்க. செத்தவங்க போனதோட அவங்க கிட்ட வேலை செஞ்சவங்களே சேர்த்து புதைக்கிறதுதான் அந்த கால வழக்கமா இருந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. அதான் டேலோஸோட இவங்களே சேர்த்து புதைச்சிருக்காங்க. ப்ரொஃபசர், அந்த டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார், நல்லா தெரியுது. விஷயம் நட்சத்திரங்களை வழிபடுறது ஒரு காலத்துல வழக்கமா இருந்துச்சு. அதுலயும் சூரிய வழிபாடு சிறப்பா நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் பிளானட்ஸ். மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். பர்ஃபெக்ட்டா வருஷப்படுத்தி அதை வரைச்சிருக்காங்க. Bradley, are you all right? Come on, immediately. நீ என்னைக்குமே என்ன மறக்காத அளவுக்கு நான் உனக்கு ஒன்று தர போறேன். அபூர்வமான பரிசு. பரிசெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். இந்த இடத்தை விட்டு முதல்ல போயாகணும். $150. Exquisite. Buck, it's not worth it. Buck, don't move! இந்த டாலர் புடி. Buck, ஜாக்கிரதை, ஏறி வா. இந்த இடத்தை விட்டு போயாகணும். ஹலோ பேபி, என்ன பசிக்குதா? நமது நாட்டு ஆன்மீகவாதிகளும் தலை சிறந்த ஜோதிடர்களும் நவகிரகங்களும் ஒன்றாக சேரும் அந்த நாள் குறித்து அச்சம் கொண்டுள்ளனர். அதனால் நாட்டில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுமோ என்று கவலைப்படுகின்றனர். கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் நவகிரகங்களும் ஒன்றாக சேரும் அந்த நாளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் விஞ்ஞானிகள் இது பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை என கூறுகின்றனர். இந்த பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் உங்களை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அழைத்துச் செல்கிறது. வேலி ஆஃப் த கிங்ஸ் என்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் சவப்பெட்டியில் இருந்த டேலோஸ் என்ற மம்மியின் சிதிலங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அருங்காட்சியகத்தை மூடும் நேரம் நெருங்கிவிட்டது. அனைவரும் வெளியில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மியூசியத்தை மூட போறோம், நீங்க கிளம்பலாம். ப்ரொஃபசர் நீங்களா? என்ன மனுஷங்க, நான் உங்களை கவனிக்கலாம். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்க கடமையை தான் செஞ்சீங்க. ஓ, நேரம் போனதே தெரியல. யாருக்காகவும் நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. குட் நைட் மிஸ்டர் டேலஸ். இந்த பக்கமா போயிடலாம். நார்த் என்ட்ரன்ஸ் மூடிட்டாங்க, வாங்க. John! My God! Dallas இந்த கிளாஸ் ரூம் உடைஞ்சிருக்கு. ஜான் அடிபட்டு கிடக்குறாரு. உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. Quick please.
கொஞ்சம் எனக்கு பாடி எடுக்க வேண்டாம். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒருத்தர் வரார். ஓகே. செத்த ஆளை பார்த்தா வெளிநாட்டுக்காரர் மாதிரி தெரியுது. உண்மைதான். இவர் எகிப்திலேருந்து இங்க வந்திருக்காரு. ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காரு நினைக்கிறேன். வந்த இடத்துல அம்போன்னு போயிட்டார். விதி யாரை விட்டது? என்னது? இவரோட 2 கண்ணையும் சேதம் இல்லாம புடுங்கி எடுத்திருக்காங்க. எதுக்கு? என்ன வந்து கேட்டா நானா புடுங்கினேன். செத்த அப்புறம் கண்ணை புடுங்கினேன், காதை புடுங்கினேன். ஆனா இப்படி செஞ்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நீங்க யாரு? இவர் தான் டிடெக்டிவ் ராய். விசாரிக்க வந்திருக்காரு. இவர் கண்ணு 2 ஐஸ்கிரீம் கரண்டியால தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு. இதை செஞ்சவன் பெரிய கில்லடியா இருக்கணும். இவரோட கண்ணை கொல்றதுக்கு முன்னாடி புடுங்கிருப்பானா இல்ல கொன்னதுக்கு அப்புறம் புடுங்கிருப்பானா? கொன்னதுக்கு அப்புறமா தான் இருக்கணும். நாம அப்படின்னு நினைக்கலாம். பட் கொலைகாரன் தன்னோட விரோதியை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ண நினைச்சிருந்தா? வாட் யூ மீன்? ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இவர் என்ன வச்சிருந்தாரு? கிரெடிட் கார்ட்ஸ், ரோலெக்ஸ் வாட்ச், கொஞ்சம் பணம் வச்சிருக்காரு. இவர் பணத்துக்காக கொலை பண்ணல. அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு இவரோட டீடைல்ஸ் வேணும். போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம் வேலையை முடிங்க. ஓகே, லெட்ஸ் கோ. He's probably watching us right now, hoping we'll appreciate the effort. டாக்டர் முல்டனி, பிரான்லின் ஒருத்தர் உங்களுக்கு 4-5 மெசேஜ் கொடுத்துட்டாரு. அந்த ஆளு கிறுக்கனாவே மாறிட்டான். இனிமே அந்த ஆள் போன் பண்ணா நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிடு. தேங்க்யூ. ஒர்க் பண்ணலையா? என்ன
இதோட 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல் ஆளோட 2 கண்ணும் 2வது ஆளோட நுரையீரலும் எடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை பத்தி வேற என்ன தெரிஞ்சது? 2 பேருமே வெளிநாட்டுக்காரங்க. ரைட். இதுல இருந்து என்ன புரியுது? பழிவாங்கறதுக்காக தான் இவங்களை கொண்டு இருக்கணும். குட். முதல்ல இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் விசாரிக்கணும். ஒன் செகண்ட். என்னது? ஏதோ துணியாட்டம் இருக்கு. என்ன ஸ்மெல் இது? லவங்கப்பட்ட வாசம். ஒரு மாதிரியா இருக்கு. மொப்பம் பிடிக்கிறதுல என்ன யாரும் நிச்சய முடியாது. மோப்ப நாயின்னு பட்டம் கொடுத்துடலாம். அந்த பட்டத்தை எப்போ வாங்கிட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுங்க. தேங்க்ஸ். ஓ பிராட்லி, ஏன் கிறுக்கு மாதிரி நீ அலைஞ்சிட்டு இருக்க? நான் கிறுக்குன்னு அலையிறதே வரப்போற ஆபத்து நினைச்சுதான். டாக்டர் கிளேர், அன்னைக்கு அந்த பிரமிடுக்குள்ள நம்ம எல்லாரையும் நடுங்க வச்சா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது இங்க வந்திருக்கு. கைவிடு. இங்க பாரு. போன் பண்ணா ஏன் பேச மாட்டேங்கிற? விட போறியே இல்லையா? போன் பண்ணா ஏன் பேச மாட்டேங்கிறன்னு சொல்லு. போலீஸ கூப்பிட்டா? உனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். நாம தான் அதை செஞ்சு விட்டோம். இன்னும் 3 நாள் அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். வீணா ஆத்திரப்படாத பிராட்லி, ஓகே? ஏன் இப்படி எல்லாம் உளர்ற? உன் மூளை சுத்தமா குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாம அதை கண்டுபிடிச்சு எழுப்பி விடலாம். அளவுக்கு வந்திருக்காங்க. சும்மா அது என்ன? எது பிராட்லி, எது? நீ சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. டேலோஸ்னு ஒருத்தன் இருந்திருந்தா கூட அவன் இன்னைக்கு வீர சிதிலங்கள் தான். விஷயத்துல அந்த மேட்டர் நீ கேள்விப்பட்டல? ஒரே வாரத்துல 3 பேர் செத்துருக்காங்க. நான் சொல்றத கிடையாது. அதை தடுக்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும். வேணா என் டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர்றேன். வியாழக்கிழமை 10:55 அதை தடுக்காம விட்டா இந்த உலகத்தை அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் பாத்ரூம் போயிடுங்க. இன்னைக்கு ஜூட் தானா? ஆமாங்க. வா. Damn it. Miss Turco's office? Thank you. You are listening pages 5 and... Yes? I'm looking for a Miss Turco. That's me. How can I help?
If you could spare a few minutes away from your work. Yeah, sure. Just carry on. It just so happened. சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மம்மி காணாம போனதை பத்தி என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்க. அந்த மம்மியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது நீங்க தானே? அதனால என் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் இல்ல. நான் வந்து பிராட்லியை பத்தி விசாரிக்க. அவர் உங்களுக்கு போன் ஏதாவது பண்ணாரா? பிராட்லியா? இந்த வழக்குல அவர் ஒரு முக்கியமான ஆளு. லாஸ்ட் வீக் தான் அவர் ஜாப்ல இருந்து எடுத்துட்டாங்களா? அவருக்காக ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி வளைக்காம பேசுங்க. சரி, நேரடியாவே சொல்றேன். நாங்க குற்றவாளி நினைக்கிறவருக்கும் அந்த மம்மி காணாம போனதுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு சந்தேகப்படுறோம். நீங்க அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிராடுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நிஜம்தான். பட் இப்படி எல்லாம் அவர் செய்ய மாட்டார். நீங்களும் அவரும் லவ்வர்ஸா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பதில் கிடைக்காது. உங்களோட பாதுகாப்புக்காக தான் இப்படி கேட்டேன். தேங்க்யூ. ஒருவேளை மம்மி காணாம போனதுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தா நானே அவரை புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் டிடெக்டிவ் சார். என் செல்போன் நம்பர் எப்ப வேணா கூப்பிடலாம். எனி டைம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? மியூசியத்துல இருந்து என் தாத்தாவோட டைரியை என்கொயரிக்காக போலீஸ் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுங்க. அந்த டைரி எனக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி. கண்டிப்பா கொடுக்கறேன். பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன். இட்ஸ் ஓகே. நீங்க சொன்னபடி செய்றீங்களான்னு பார்க்கலாம். கொல்லப்பட்ட 3 பேரும் செப்டம்பர் 7ஆம் தேதியில இருந்து இங்க வந்திருக்காங்க. ஆனா வேற வேற ஏர்லைன்ஸ்ல வந்து இறங்கி இருக்காங்க. இதை தவிர வேற எந்த தகவலும் இல்ல. அவங்க வந்து இறங்குனதுமே குறி வைக்கப்பட்டாங்க. வேலி கண்ணுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். போஸ்டல் சர்வீஸ் மிஸ்டர் பிராட்லி, பேக்கேஜ் வாங்கிட்டு சைன் பண்ணுங்க. மிஸ்டர் பிராட்லி. Riley, come here. உங்களை மாதிரியே பிராட்லிக்கும் சாம்னா ரொம்ப பிடிக்கும்ல? நான் போய் சாம் வீட்டுல இருக்கானு பாக்குறேன். Yes, Miss Sam. என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். You're right. ஒரு சின்ன ஹெல்ப். இந்த ஃப்ளாப்பி பிராட்லி ஃபிளாட்ல இருந்து கிடைச்சது. இத போட்டு பார்த்து சில விளக்கங்கள் நீங்க எனக்கு கொடுக்கணும். என்ன காயம்? வாங்க ஆபீஸ்க்கு போலாம். ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் வரல. வழக்கம் போல தான் வந்திருக்கு. குட் நைட். குட் நைட். Good night.
இந்த காலத்துல யாரும் நம்ப முடியாத விஷயம் இது. சார்லஸ் தன் உறுப்புகள் எல்லாத்தையும் தன் சிஷ்யர்களை விட்டு வெட்டி எடுத்து அதை சாப்பிட சொன்னதா பழங்கால கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி பண்ணா 3000 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வரலான்னு அவன் நம்பினா. எல்லா உறுப்புகளும் ஏதாவது ஒரு ஆர்டர் படி எடுக்கப்பட்டதா? எஸ். ஐஸ், லங்ஸ், pituitary glands, liver and jaw. கடைசி உறுப்பு இதயம். இந்த முறைக்கு என்ன அர்த்தம்? புனர்ஜென்மமா? புரியுற மாதிரி சொல்லணும்னா கூடு விட்டு கூடு பாயது. என்னால நம்பவே முடியல. அந்த கால மந்திரவாதிகளுக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். கிளியா மாறுவாங்க, வேற எந்த உடல் கிடைச்சாலும் அதுல பூந்துருவாங்க. இல்லைன்னா உடலை உருவாக்கி அதுக்கு அவங்க உயிரும் கொடுப்பாங்க. பிராட்லிக்கு இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு ஆக்குற? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்தான். சோ இப்ப என்ன பண்ண போறீங்க? பிராட்லியை பிடிக்கணும். அவர் இன்னொரு தப்பு செய்யறதுக்குள்ள அவரை கைது செய்யணும். அவர் தப்பு பண்ற ஆள் இல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஒரு நண்பனா நினைச்சு நீங்க உண்மையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுவேன், ஆனா அதை நம்ப மாட்டீங்க. ஏன்னா அது 3000 வருஷத்து கதை. இங்க பாருங்க, இன்னைக்கு பூரா நான் வெளியில சுத்திட்டு இருந்தேன். எதாச்சும் ஒரு ஐரிஷ் கிளப்புக்கு போனேன். ஐரிஷ் கிளப்புக்கு போற அளவுக்கு ரசிக்கிற மனசு உங்களுக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உங்க டைம் நான் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் மிஸ் சாம். மிஸ்ங்கிற மரியாதை வேண்டாம். போலீஸ்க்கு நல்லா தெரியும். நீங்க நாங்க கையில சிக்க மாட்டேன். என்னால எப்படியாவது என்ன பிடிச்சி லாக்கப்ல தள்ளணும்னு பாக்குறாங்க. நிறுத்த முடியாது. இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நான் சொல்றது கேள்வி எடுத்து எனக்கு ஒன்றது உலக வேற யாரும் இல்ல. அழாத பிராட்லி, நான் இருக்கேன்ல. ஓகே, கூல் டவுன். நான் உங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸோட உதவி உனக்கு தேவை. போலீஸோட உதவி எனக்கு தேவையில்லை. உன்னோட உதவிதான் எனக்கு தேவை. நான் சொல்றது நீ நம்ப மாட்டல. எப்படியாவது அடுத்து பலியாகப்படுவனுடைய எனக்கு அவன் இருக்கிற இடத்தை காட்டு. அவனை நான் போய் காப்பாற்றணும். நான் பாக்கோட சாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததை நினைச்சு இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். உங்க மேல தப்பு இல்ல சாம். அந்த பழங்கால கல் சவப்பெட்டியிலதான் சார்லஸோட சிதிலங்கள் இருந்துச்சு. அது எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்தோம். அந்த கல் சவப்பெட்டி வெளியில வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் முகாமில் இருந்த எல்லாருமே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நீங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ராக்கி தன் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஆகிட்டார். அந்த சார்லஸோட சிதிலங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அதோட எல்லாரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல? எஸ். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி தொடராம நான் விட்டுட்டேன்.
dangerous. ஏன்னா அது உன் இதயம் இல்ல, அது இப்ப வேற ஒருத்தரோடது. படிச்சிட்டு போனக்கு டென்ஷன் ஆகாம இரு. நீ இப்ப பார்க்க போறது அந்த கண்களோட பார்வை. மூன்றாவது பிளாட்ஃபார்ம் நோக்கி ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. Bradley, are you ready? Okay, I'm ready. Release. Open your eyes. பணிவெட்டி இறங்கிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கொடுத்து நான் இப்ப கையில நடந்துக்கிட்டு I know what stuff it is. I know where he's going. Good girl. What's happening, Queenie? What do you smell? All right, then, go and get your supper. What's up now? What's happening? Get out of the way! Get out of the way! What did you do to my dog? Get out now! Stupid bastards! Where's my dog? Where's my dog? Get off me! You okay to go up alone? Yeah, I'll be fine. Now, Brad knows better than to show I'm here. It's not Brad you're afraid of. Go on, say the name. Talos. I think Brad heard voices. I can tell you firsthand that he was dangerously obsessed with this whole past lives thing. Maybe. But what if just this once, the voices that somebody was hearing were real? Good night, Riley.
What's up? Bradley Cortez has been spotted in the vicinity of Notting Hill Gate. யார் இந்த நேரத்துல? ஹலோ, ஏய் பிராட்லி, அப்புறமா போன் பண்ணி நான் பேசுறேன். நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போறேன். சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா போலீஸ்காரன் தானே. எங்க இருந்து பேசுறேன்? நீ ரொம்ப பயப்படுற நினைக்கிறேன் சார். Oh God, நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் தலையில ரத்தமா இருக்கு? கேக்குறல்ல? சின்ன அடிபட்டுடுச்சு. என்ன நடந்துச்சு? எது நடந்தா என்ன? அடுத்த குறி நீதான். என்ன சொல்ற? உன்கிட்ட இருக்க அவனுக்கு வெடுச அதை அவன் எடுக்க விடக்கூடாது. தயவு பண்ணி என் பேச்ச கேளு ப்ளீஸ். நீ சொல்றது அந்த டேலஸ பத்தி தான் எனக்கு புரியுது. I know it. Sit down, Sam. எதுக்கு? Sit down. எதுக்கு சொல்லு. நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு பிரச்சனையை கொடுக்க போறதில்ல. பிராட்லி, ஸ்டாப் இட் பிராட்லி. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. டோன்ட் வரி. என்ன இதெல்லாம்? எனக்கு எந்த வழி வைத்து இப்ப என்ன செய்ய போற? எந்த வழி பிராட்லி, உனக்கு கூட அழிய சாம். உன் பேர் ரெக்கார்டுக்கு தேவைப்படுது. உன் பேர் என்னன்னு சொல்லு பிராட்லி. பிராட்லி கோர்டிஸ். நாங்க உன்னை விசாரிக்கிறப்ப உன் பக்கத்துல ஒரு லாயர் வச்சுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. வேணும்னா நீ வரவழைச்சுக்கலாம். நான் லாயர் வச்சுக்கிட்டாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா நீங்க என் பேச்ச நம்ப மாட்டீங்க. Dead man token. ஏன் அப்படி சொல்ற? சாமி எதுக்காக கொல்ல முயற்சி பண்ண? நீங்க நினைக்கிறது சரியில்லை. நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் அவளை கொல்றதுக்காக முயற்சி பண்ணல. Were they like your brothers and sisters? இந்த போட்டோவை பார்த்து சொல்லு. இவர் உன்னை என்ன பண்ணாரு? இவர் ஒண்ணும் பண்ணல. இவர் உடம்புக்குள்ள இருந்துதான் பண்ணுச்சு. இவரோட லிவரா? Yes, you are right. இவரோட லிவர் தான் என்ன பயப்பட வச்சது. கண்ணு, லங்ஸ், லிவர், இன்னும் யார் யார்கிட்ட என்னென்ன எடுக்க போற? எடுத்தது அவன், மாட்டினதுதான். நல்லா பேசுற, சொல்லு. ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு இதை நான் சொன்னா புரியாது. கொண்டா. ரிலாக்ஸ். உங்க தோஸ்துக்கு என்ன பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ், அவருக்கு கொலைகாரங்களை பிடிக்காது. நோ நோ நோ, நான் கொலை பண்ணல. அந்த அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை. அப்படின்னா கொலை பண்ணது யாருன்னு சொல்லு. ஒரு சிகரெட் கொடுங்க, நான் சொல்றேன். வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கதையோட தொடர்ச்சி தான் இது. இன்னும் அது முடியல. கிரேக்க நாட்டிலிருந்து தான் கொடூர செயலுக்காக நாடு கடத்தப்பட்டான் ஒரு பயங்கரமான இளம் மாந்திரிகன். அவன் பேரு அன்னைக்கும் இன்னைக்கும்
டேலோஸ்ங்கிற மாந்திரிகை எகிப்து நாட்டுக்கு வந்தான். அவன் கவர்ச்சியானவனா, கண்கட்டு வித்தைகள்ல கை தேர்ந்தவனா இருந்தான். அரசியல் கலை அவனுக்கு அத்துப்படியா இருந்துச்சு. எகிப்து மன்னன் அமரட்டோப் மனசுல இடம் பிடிச்சான். ரொம்ப சீக்கிரம் டேலோஸ் அரசு குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டான். அங்கதான் எகிப்து மன்னரோட ஒரே பொண்ணு நாப்ரியாமாவை சந்திச்சான். அவன் மனச மயக்கி அவளை கல்யாணம் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அவனை எதிர்த்தவங்க சித்திரவதை செய்யப்பட்டான். அவன் மந்திர சக்தியால் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். இவ்வளவு நடந்த நாப்ரியமா அவனை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணான். அவன் கொடுமையை தாங்க முடியாத ஜனங்க மன்னர்கிட்ட வந்து அவங்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்ற சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. மன்னரும் அவனை கொல்ல திட்டம் போட்டாரு. எங்க அப்பா உங்களை கொல்ல தன் படையோடு வந்துட்டு இருக்காரு. 3000 வருஷம் தான் ஆத்மா சாகாம இருக்கிறதுக்கு தன் மந்திர சக்தியால ஒரு பயங்கரமான திட்டத்தை திட்டுனான். டேலோஸோட இருப்பிடத்துக்குள்ள புகுந்து தாக்க ஆரம்பிச்சு ஒரு தன் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் அறுத்து சாப்பிட சொன்னான். அவங்களோட உடம்புல இருந்து தான் கொடுத்த உறுப்புகளை திரும்ப எடுத்துக்கிறதா அவன் திட்டம். டேலோஸ கொல்ல வந்த மன்னர் பார்த்த காட்சி அவன் கதிகலங்க வச்சது. மன்னர் டேலோஸோட இதயத்தை தன் பொண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். மன்னரோட ஆளுங்க டேலஸோட சிக்ஷைகளை கொண்டாங்க. தாம் பெற்ற மகனை மன்னர் வேற வழி இல்லாம தன் கையாலேயே குத்தி கொண்டார். டேலஸ் செத்துட்டாங்க. செத்துட்டான். அவனோட உடல் துண்டு துண்டாக்கப்பட்டு கிடந்துச்சு. பெரும் சதையும் தோலும் தான் மிச்சமா இருந்துச்சு. அவன் ஆத்மா 3000 வருஷத்துக்கு அப்புறம் புனர்ஜென்மம் எடுக்கும்னு கல்வெட்டுக்கள் சொல்ற. அது தன் உடலை இப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் இதயம் மட்டும்தான் இருக்கு வேணும். வர வியாழக்கிழமை அதையும் எடுத்துரும். சரியா 10:55 நவ கிரகங்களை ஒன்னா சேர நேரத்துல அப்ப உருவமுள்ள மனுஷனா அது மாறிடும். சோ இங்க பலியான 4 பேரும் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிற 5 பேர் கொல்லப்பட்ட நாயை மறந்துட்டீங்க. அவனோட சிஷ்யங்களை ஒருத்த நாயா பிறந்து வந்தது எல்லாம் கல்வெட்டுல இருக்கு. You see, he's taking back his organs so he can live again. I saw Ephraim's face in that chamber. அன்னைக்கு கொடுத்த தன் உறுப்புகளை இன்னைக்கு திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கான். இது அவனோட புனர்ஜென்மம். இதெல்லாம் சொன்னா என்ன யாரும் நம்பாம பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. வியாழக்கிழமைக்குள்ள டேலஸோட ஆத்மாவை தடுக்கலனா எப்படியாவது அந்த சாம தூக்கிட்டு போய் அவன் இதயத்துக்கு எடுத்து வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி சாம கொண்டுடுங்க. ஆத்மாவை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அவளை கொல்றதான். அதை தவிர இப்ப வேற வழியே இல்லை. கண்ணை மூடி யோசிச்சு பார்க்க உங்களுக்கு இப்ப நம்புறீங்களா? இன்ஸ்பெக்டர் பிராட்லி இப்ப என்ன செய்யறது? அவனை இப்ப வெளியில விட வேண்டாம். அப்படின்னு அவனை எந்த செல்ல வைக்கிறது? 5ஆம் நம்பர் செல்ல வச்சிருங்க. நாளை காலையில வந்து விசாரிக்கிறேன். பிராட்லி உன்னை வெளியே விட முடியாது. நாளை காலையில வரைக்கும் நீ செல்லில் தான் இருந்தாகணும். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லை. வந்துட்டான். மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சியா?
அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரு, எந்த பிரச்சனையும் அங்க அவருக்கு இல்ல. நான் சொன்னபடி டைரியை கொண்டு வந்துட்டேன். என்ன காரணத்தினாலேயும் நீங்க போய் ஆராய்ச்சி பண்ண அந்த கலரை ரொம்ப பேரை வேதனைப்படுத்தியிருக்க. நீங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. எல்லா விஷயமும் உங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. ஒரு முக்கிய செய்தி, போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் சென்ற வாரம் அடுத்தடுத்து நடந்த கொலைகளை செய்திருப்பானோ என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பிராட்லி. நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க, உங்க ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். முடியாது, நானும் வருவேன். சாம் ப்ளீஸ், தயவு பண்ணி சொல்றது கேளுங்க. ஓகே, பட் ஒன் கண்டிஷன். உங்க பாதுகாப்புக்காக இந்த செயின் உங்க கழுத்துல நீங்க போட்டுக்கணும். எதுக்கு இதெல்லாம்? வெளியே என்ன நடக்குன்னு தெரியுமா? இருந்தா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. Because I love you. திடீர்னு தசைகள் இருக்கப்பட்டதால இவரோட தோல் நிறம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கழுத்துல இருக்கிற காயத்தை வச்சு பார்த்தா கழுத்துல நம்ம முறிஞ்சிருக்கணும். இவ்வளவு ஒரு செகண்ட்ல நடந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. டீங்கிற எழுத்துல முடியாது, OMRங்கிற எழுத்துல தான் முடியும். அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு குடிக்க டீ வேணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. லெமன் டீ இருந்தா கொடுங்க. லெமன் டீ? லெமன் டீ, எஸ். ரைட். லெமன் டீ. என்னாச்சு சார்? ஏன் இப்படி ஓடி வர? என்ன? யாரும் உன்னை துரத்திட்டு வராங்க? சொல்லு, கேட்கிறேன்ல. சொல்றது கேளு.
ஐ விட்னஸ் இருக்காங்களா? எல்லாருமே செத்துட்டாங்க, யாரும் இல்ல. இந்த பூனை கிட்ட வேணும்னா விசாரிக்கலாம். செய்தி, நவ கிரகங்களும் ஒன்னா சேர்றதுக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. ஈவினிங் ஸ்டாண்டர்ட் வாங்குங்க, வாங்கி படிச்சு பாருங்க. சுட சுட செய்தி, நவ கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடிய அபூர்வமான நிகழ்ச்சி நடக்க இன்னும் 10 மணி நேரம். Ritual mediator, Edith speaking. May I know who's on the line, please? நான் டிடெக்டிவ் ரேலி பேசுறேன். உங்க விசிட்டிங் கார்டை நான் பிராட்லியோட அப்பாயின்மெண்ட்ல பார்த்தேன். அவர் இப்ப என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு? அவர் பிரச்சனையே வராத இடத்துக்கு போயிட்டாரு. செத்துட்டாரா? அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ நம்ப முடியாத விஷயங்களை சொன்னாரு. ஒண்ணுமே புரியல. நீங்க அதை நம்புறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்கு. ஆல்ரைட், நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். தேங்க்யூ. பாய். வெல்கம் மிஸ்டர் மார்க்கஸ். ஐ அம் டிடெக்டிவ் ரேலி. எஸ் 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 எஸ். நான் உங்க போன் கால் கிடைச்ச உடனே கிளம்பி வந்துட்டேன். சாம் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரியல. நீங்க சாமோட டீம் லீடரா இருந்தீங்கன்னு உங்களை பத்தி டாக்டர் முல்டனி சொன்னாங்க. அவங்களும் என் டீம்ல இருந்தாங்க. ப்ரொஃபசர் மார்க்கஸ், அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கிறபடி இத்தனை பேர் பலியா இருக்காங்கன்னா இப்ப சாம் என்ன நிலைமையில இருப்பா தெரியல. ஆனா எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும். பிராட்லி சொன்னதை வச்சு பார்த்தா இந்த பலி வாங்குற வேட்டை கடைசியா சாமோட தான் முடியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே எனக்கு பிராட்லி வார்த்தையில நம்பிக்கை இருந்தது இல்ல. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சு ஏமாந்துட்டோம். ஆனா பிராடோட மனசுக்கு, ஆனா அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்த நமக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்ல, என்கிட்ட அவளை கண்டுபிடிக்க ஒரு நல்ல வழி இருக்கு. அது என்ன வழின்னு எனக்கு தெரியும். ஆவிங்களோட பேசணும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? ஆவிங்களோட பேசி அவ இருக்குச்சுக்கலாம். பிராட்லியோட பாடி இருந்தா அவளை கண்டுபிடிச்சிருவேன். இது கம்ப்யூட்டர் காலம். ஆவிங்களோட பேசி ஆளை கண்டுபிடிக்கிறது நடக்காத விஷயம். நான் நம்ப தயாரா போட்டு விடுங்க. டாக்டர், லுக், நானே முழுசா நம்பாத ஒரு விஷயத்தை உங்களை நம்ப சொல்றது பெரிய முட்டாள்தனம் தான். பட் என்னன்னா, கோடியில ஒண்ணு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க எப்படி சாம கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். தயவு பண்ணி நீங்களும் கூட இருங்க. எனக்கு நம்பிக்கையில என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கூட இது புரியல? எஸ், நல்லா புரியுது. பயப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா இதை தவிர வேற வழி இப்ப தெரியல. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பிளீஸ் வாங்க. உங்களுக்காக நான் வரேன். யாரும் பயப்பட வேண்டாம். பிராட்லியோட ஆத்மா நிச்சயம் சாம் இருக்கிற இடத்தை காட்டும். நீ இப்போ சாம்குள்ள ஐக்கியமாயிட்ட. அவ கண்ணால நீ பாக்குற. இது போனா இப்படி பதில் சொல்லுவாமா இருக்கலாம். டாக்டர் ப்ளீஸ் பீ குவைட். செத்த மனுஷனோட பேசினா சிரிப்பு வரவ இருக்குமா? Death doesn't exist. It's only a transference of energies. பிராட்லியோட ஆத்மா உதவியால எப்படியாவது நாம அவளை கண்டுபிடிக்கணும்.
பண்ணுங்க. நான் நம்புறேன். இட்ஸ் கிரேட். பிராட்லி, உன் கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஏதோ வரைஞ்சிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரமிடுக்கு கீழே நதிக்கு மேல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தோணல. தேம்ஸ் நதிக்கிற ஓரத்துல கட்டி முடிக்காம பாதையிலேயே நிக்கிற ஒரு பழைய ஹோட்டல் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. எஸ், ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஹோட்டலை கட்டுறப்போ அது இடிஞ்சு விழுந்துருச்சு. 5 பேர் செத்துட்டாங்க. அதனால இப்ப அது பாதியிலே நிக்குது. Yeah, but if it were, I mean, how do you stop something that hasn't died in 3,000 years? எந்த இடம் இது? இந்த மந்திர சக்கரத்துக்கு கொடிய சக்திகளை அடக்கி கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்குன்னு கல்வெட்டுல எழுதியிருக்கு. அதனால இந்த சக்கரத்தை நமக்கு பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு ஆபத்தும் வராது. நம்ம எல்லாரையும் இந்த டாலரா காப்பாத்த நினைக்கிறீங்க? நம்மால இந்த டாலரை வச்சுக்கிட்டு அந்த டாலர்ஸை ஜெயிக்க முடியுமா? We'll never make it through the gridlock. Do you know an alternate route? How about this one?
அப்படிதான் போகணும். Come back. Okay, ready. All right. Let's go. என்னை யாரும் வெல்ல முடியாது. நான் சக்கரவர்த்தி அமரடோப்பை வென்றுவிட்டேன். மனித குலத்தையே ஆட்டி படைக்கப் போகிறேன், ஆளப் போகிறேன். இந்த டேலோஸிற்கு உன் மண்ணில் எட்டனே. இந்த ஜென்மத்திலையும் நீ நினைச்சது நடக்க போதில்லை டாலோஸ். நம்ம ஒண்ணு சேர்ந்து தேடி நிற்கிறேன். ரெண்டு குரூப்பை பிரித்து தேடி பார்த்தாங்க. எஸ் எஸ், அதுவும் நல்ல ஐடியா. வாங்க போலாம். நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். டார்ச் லைட் ஒர்க் பண்ணலையே. பயப்படாதீங்க, என்கிட்ட லைட் இருக்கு. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் மனதில் உள்ளது கூட எனக்கு தெரியும். மணிக்கணக்கான என் சவப்பெட்டியின் எதிரில் எண்ணிக்கையால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்திருக்கிறாய். என் நாளுக்கு அடிபணியப் போகிறாய். அவர் உங்க மனத்தை வசப்பட்டு சாத்தான அழிக்கின்ற இந்த நல்ல சக்தியின் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன். போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, போயிடுங்க. நாம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். Be quiet, Petros. Quiet. டேலோஸ்க்கு அடிபணிஞ்சு நிக்கணும். ஓ மை காட், நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஓ டாக்டர், இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயாகணும். எஸ் ஐ நோ. அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்.
யோசிக்காதீங்க. டாக்டர், மிஸ்டர் ராலி எங்க இருக்காரு? அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமா, அவங்களை ஏன் இப்படி கொலை பண்ணீங்க? நான் கொலை பண்ணல. அதுதான் அது இங்க வந்துச்சு. அதுதான் என்ன கொலை பண்ண வச்சது. இங்க வந்தது எது மார்க்கஸ்? எதுவும் இங்க இல்லையே. நீங்க சொன்னது சரிதான். இதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. டயலோஸ் நீ பார்த்திருக்க. அது உன்னை வசைப்படுத்திருக்கு. அவர் பேரை சொல்ல உனக்கு அருகதை கிடையாது. உன் ஆராய்ச்சிக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு. என்ன சொன்ன? அப்படின்னா மிஸ்டர் ராலி எங்க? நீ இப்போ எங்க போக போறியோ அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துருவாரு. நீ சொன்னபடி செஞ்சுட்டேன். இவன் நினைச்சது நடக்க கூடாது. இவன் ஆசை நிறைவேற கூடாது. கொண்டிருக்க என்ன இளவரசி கிடைக்க மாட்டாட்டல. ஏற்கனவே என் இளவரசி கிடைத்து விட்டாள். என் இளவரசியின் இதயம் இவளிடத்தில் இல்லை. பிராட்லி அது இவளிடத்தில் இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டான். ஆனால் என் இதயம் இருப்பதோ உன்னிடத்தில். உன்னை இங்கு வரவழைப்பதற்காகவே உன் காதலியை இங்கு தூக்கி வந்தேன். 3000 வருடங்களாக இந்த நன்னாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். எப்ரியாமாவின் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது. நினைத்து எடுத்து சாப்பிடு. உங்க இதயத்தை பத்திரமா நான் பாதுகாக்க முடியாது. This is a joyous moment, Your Highness. I am Vivi.
இந்த ரிட்ராக்டர் அங்க கிடைச்சது. ரிட்ராக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப விலா எலும்பு விளக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கிறதுல கிளார் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். கிளார் தான் கொலை செஞ்சான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் செஞ்சா, எதுக்காக செஞ்சான்னு தான் புரியல. சில பைத்தியங்கள் செய்யற கொலைகளுக்கு ஒரு காரணமும் இருக்காது. ஆனா இவ இப்படி செஞ்சதுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு காரணம்.